ரசமல்லியா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டம்ளர் பாலை ஊற்றி நல்லா காய்ச்சிக்கணும். பால் நல்லா அரை மணி நேரம் நல்லா காஞ்சி திக்காக ஆனதும் அதில் லெமனை கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கணும். ஒரு லெமன் நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி கட்டியாக திரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இதை எடுத்து துணியில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த லெமனில் இருக்கிற இதெல்லாம் போகும். இது நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்து அது கூட ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா பாகு காய்ச்சிக்கணும். சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். நம்ம வடிகட்டி தட்டில் எடுத்து போட்ட இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோவும் சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சர்க்கரை பாகு நல்லா 15 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த மாவை நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்த உருண்டையில் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாகு நல்லா காஞ்சிட்டு பாருங்கள். இதில் எடுத்து இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். இந்த பாகுலே எல்லாத்துலேயும் பாகுலே சேர்த்துட்டோம் பாருங்க. மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் மறுபடியும் 2 கப்பு பாலை ஊற்றி நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். ரசமல்லியா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். பால் நல்லா சுண்டி வந்ததும் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பால் நல்லா சுண்டி வந்ததும் இதுக்கு ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வெந்து வந்துடுது பாருங்கள். இதை எடுத்து லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கணும். வெந்து வந்ததை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதில் தேவையான அளவு நம்ம காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கணும்.
சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சுட சுட சூப்பராக ரசமாலியா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், வெளியில் வச்சும் சாப்பிட்லாம்.